நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் சுக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் பேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறிச்சிருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் பேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறிச்சிருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. என் நேசரேவும் கிருபை போதுமே. கண்ணீர்கள் மத்தியில நான் நடந்த பொழுதெல்லாம் என்னை மூழ்காமல் காத்தது உங்க கிருபை. அந்த நேரத்தில் ரட்சிப்பார் என் கூடவே இருந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. 8வது மாதத்திலும் என் கூட இருக்க, என் பிள்ளைகளோடு இருக்கப்பா. சேர்ந்து பாடலாமா? தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. எத்தனை பேர் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லி பாடலாமா? சேர்ந்து பாடலாம். தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிஞ்சிருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதி சேர்ந்து பாடலாமா? என் துக்கத்தில் நான் அழிந்திரு. உங்க வார்த்தை மட்டும், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறிச்சிருப்பேன். இயேசுவே, வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறிச்சிருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. நிந்தைகளை எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் அவமானங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். நம்பிக்கையோடு பாடுவீங்களா? ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்திருக்கிற ஒருவரை கூட என் தேவன் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நீங்க எந்த சூழ்நிலையில வந்தாலும் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளை அறிந்த தேவன், உங்களுக்காய் தன் உயிரையே கொடுத்தவர், உங்களுக்காய் ரத்தம் முழுவதையும் சிந்தின தேவன் உங்கள் அவமானங்களை இன்னைக்கு மாற்றுவார். நம்பிக்கையோடு சொல்லி பாடுவோமா? நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்ததும் கிருபையம். சேர்ந்து பாடலாம். நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்ததும் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது, மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிஞ்சிருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிஞ்சிருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் சேர்ந்து சொல்லுவோமா? உங்க வார்த்தை மட்டும்
தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறிச்சிருப்பே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஒவ்வொரு வாய்களை திறந்து அறிக்கையிட்டு சொல்லுங்க, ஏசப்பா நீங்க போதும். எத்தனை பேர் இன்றைக்கு வாய்களை திறந்து கேட்கிறீர்களோ? இந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்ய போகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு போதும். அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. வழி தப்பி திரிந்த போது, உந்தன் வழி தப்பி அலைந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் மரிச்சிருப்பேன். சேர்ந்து சொல்லுங்க, நீங்க மட்டும் இல்லா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன்ப்பா. துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரிச்சிருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறிட்டிருப்பே. ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரே வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. என் நேசரேவும் கிருபை போ. சத்தமா சொல்லுங்க, ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. என் நேசரேவும் கிருபை போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. நிந்தையோடு வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை அவமானத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை எனக்கு வாழ்க்கையே இனி இல்லை, இதுதான் என் கடைசி நாள் என்று ஒருவேளை கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும். அவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்துட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் முழுவதுமாய் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு சகைவின் வீட்டை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு ஏசு அப்பாவை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா இன்னைக்கு அவர் உங்களுக்கு ரட்சிப்பா இருப்பார். அவர் உங்களுக்கு ரட்சிப்பா இருந்து ஆகாது என்று எந்தெந்த காரியத்தில் நினைத்திருந்தீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு குறுக்கிட போகிறார். யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினார்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழக்காளிகளோடு நான் வழக்காய் வழக்காடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு வாய்களை திறந்து சொல்றீங்க, ஏசப்பா நீங்க போதும்? சத்தமா வாயை திறந்து சொல்லுங்களேன். வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு சொல்லுங்க, இயேசுவே. அன்னைக்கு அப்படிதான் கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். எத்தனை பேர் வாய்களை திறந்து கூப்பிட போறீங்க? எத்தனை பேர் இயேசுவேன்னு கூப்பிட போறீங்க? இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பா இருக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். இயேசு அப்பா என்று யார் யார் கூப்பிடுகிறீர்களோ இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பா இருந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை இந்த நாளில உண்டு பண்ண வேண்டுமானால் வாய்களை திறந்து அடக்கி கொள்ளாதீங்க. வாய்களை திறந்து சத்தமா கூப்பிடுங்க, இயேசுவே.
முழு இருதயத்தோடு வாய்களை திறந்து எவ்வளவு சத்தமா அப்பாவை கூப்பிட முடியுமோ அவ்வளவு சத்தமா கூப்பிடுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஆகாத காரியங்கள் எல்லாம், முடியாது என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடத்தி காட்டுக தேவன் வல்லமை உள்ளவர். வாய்களை திறந்து கூப்பிடுங்க, இயேசுவே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து சொல்லுங்க. எந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பா இருக்கணும், எந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுத்து ரட்சிப்பா இருக்க வேண்டுமோ அந்த காரியத்தை அப்பா கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஹல்லேலூயா, கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர். விசாரிக்கிறவர் இந்த இடத்துல விலாவிக் கொண்டிருக்கிறார். மகளே, உனக்கு நான் என்ன செய்யணும்? மகனே, நான் உனக்கு என்ன செய்யணும்? உங்க பக்கத்தில், உங்க அருகாமையில் ஒரு வல்லமை உள்ள தேவன் விலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதங்களை செய்கிறவர் விலாவிக் கொண்டிருக்கிறார். நன்மைகளை செய்கிறவர் விலாவிக் கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்து அப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா, இந்த நன்மைக்காக தேடி வந்திருக்கிறேன், இந்த விடுதலைக்காக தேடி வந்திருக்கிறேன், இந்த அற்புதத்திற்காக தேடி வந்திருக்கிறேன். இயேசுவே. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்ததும் கிருபையப்பா. உங்களை அணைக்கும்படி ஒரு கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவன் இரண்டு கரம் விரித்து உங்களை மார்போடு அணைத்துக் கொள்வதற்காக, உங்களை அணைத்துக் கொள்வதற்காக, உங்கள் கரம் நீட்டி, உங்களை கரம் நீட்டி தூக்கி எடுப்பதற்காக ஆவல் உள்ளவராய் இருக்கிறாரே. வாய்களை திறந்த அப்பா கிட்ட சொல்லுங்க, இயேசுவே, இந்த காரியத்திற்காய் வந்திருக்கிறப்பா, இந்த விடுதலைக்காய் வந்திருக்கிறப்பா, இந்த நன்மைக்காய் வந்திருக்கிறேன். என்னால வாழ முடியலப்பா, என்னால வாழ முடியல. ஏதோ ஒரு காரியம் என்னை பயமுறுத்துகிறது, ஏதோ ஒரு காரியம் என்னை பலவீனப்படுத்துகிறது, ஏதோ ஒரு காரியம் என்னை ஹல்லேலூயா வேதனைப்படுத்துகிறது, ஆட்டி படைக்கிறது. என்ன வாழ வைங்கப்பா. இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்றீங்க, என்னை வாழ வைங்கப்பா. ஏசப்பட்ட கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். எந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை வாழ வைக்க வேண்டும், எந்த காரியத்தில் இயேசு உங்களுக்கு உதவி செய்து உங்களை வாழ வைக்க வேண்டும், உங்க பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டுமோ, ஏசப்பா கிட்ட இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிற இந்த காரியத்தில் என்னை வாழ வைங்க, என்னை வாழ வைங்கப்பா. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதோ ஒரு வல்லமை இப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு நேராக, உங்க வீட்டிற்கு நேராக இறங்கி வர போகிறது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நேராக இதோ ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. இதுவரைக்கும் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டு இருந்த, இதுவரைக்கும் உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருந்த, இதுவரைக்கும் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருந்த எல்லா அந்தகார சங்கிலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது நிர்மலமாக்கப்படுகிறது. எந்த செய்வினை கட்டுகளாக இருந்தால், எந்த பில்லி சூனி ஆவிகளாக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அயுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இரட்சிப்பாய் இருப்பார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இரட்சிப்பாய் இருந்து உங்களை வழி நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் நிந்தைகளை மாற்றுவார், உங்கள் அவமானங்களை மாற்றுவார், உங்கள் துக்கத்திலே சந்தோஷமை மாற்றுவார், உங்கள் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். உறுதியோடு இருங்க, விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் நமக்காக நம்மோடு கூட இடைபடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 7 மாதங்கள் எனக்கு இரட்சிப்பாய் இருந்த தேவன் இந்த 8வது மாதத்தில் எனக்கு இரட்சிப்பாய் இருந்து என்னை வழி நடத்துவார், என்னை களிகூர்ந்து மகிழ பண்ணுவார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன ஆவார்களாம்? திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு என்ன தருகிற தேவன்? நன்மையை தருகிறவர். அதான் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் என்ன செய்வார்களாம்?
திருப்தி. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் இந்த மாதத்துல, இந்த 8வது மாதத்துல கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிற நன்மையினால் திருப்தி ஆவோம் என்று சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிற நன்மையினால் நாங்கள் என்ன ஆவோம்? திருப்தி ஆவோம். வேதத்தில் ஒரு வார்த்தை நீங்க வாசிங்க, சங்கீத புஸ்தகத்தில் வாசிங்க. சங்கீதத்தில் 85வது சங்கீதத்தில் 12வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. அங்க வேதத்தில் இப்படியா நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் எதை தருவாரா? நம்முடைய தேவன் வேதனையை தருகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அவர் அதனோடு கூட எண்ணத்தை கூட்ட மாட்டாரா? வேதனையை என்ன செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் நமக்கு எண்ணத்தை தருகிற தேவன், நன்மையானவைகளை தருகிற தேவன். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து, ஆண்டவரே நீங்க நன்மையை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? நன்மை வேணும். கேளுங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுப்பாவை விசுவாசிங்க, இயேசுப்பாவை நம்புங்க. ஹல்லேலூயா. அவர் எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், அவர் எனக்கு நன்மையை தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆணித்தரமாய் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்தில் யார் எனக்கு நன்மையை கொடுக்கிறார்களோ இல்லையோ, நான் ஆராதிக்கிற இயேசு எனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற எனக்கு அவர் நன்மையானவைகளை கொடுக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் எனக்கு நன்மையானவைகளை தருவார், நன்மையானவைகளை தருவார். ஹல்லேலூயா. நன்மையான எந்த, அது எங்க இருந்து வருதா? ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து. ஹல்லேலூயா. அவரிடத்தில் யாரும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யார் அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு எனக்கு நன்மையை தருகிறார், தருவார் என்று விசுவாசிக்கிறீர்களோ எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்க வல்லமை உள்ளவர். அதனாலதான் சங்கீத புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. 31வது சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னா 19வது வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 31வது சங்கீதம் 19வது வசனத்தை எடுத்து வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. கரம் கொட்டி மகிமைப்படுத்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற எனக்காக என் தேவன் நன்மைகளை என்ன செய்து வைத்திருக்கிறாராம். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கெல்லாம் எங்க நன்மை கிடைக்க போகுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமென். நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறது அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதான், எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் தேவைகளை விட அவர் கொடுக்க போகிற நன்மை பெரிய நன்மை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை விட அவர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் பெரிய நன்மையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதான நன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை விட என் தேவன் நன்மையானவைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதை தான் வேதம் சொல்லுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என் தேவன் இந்த 8வது மாதத்தில் உங்களுக்காக செய்து ஒரு பெரிய நன்மையை உங்க வாழ்க்கையில கொடுக்க போவது அதிக நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். வேதத்தில் எரேமியா புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னால் 32வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 42வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எரேமியா 32வது அதிகாரம் 42வது வசனம். நான் இந்த ஜனத்தின் மேல் பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல நான் அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் நான் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? நான் சொன்ன எல்லா நன்மைகளையும் நான் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உங்க மேல எல்லா நன்மைகளையும் கர்த்தர் என்ன செய்ய பண்ண போகிறார்? வரப்ப நம்புறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும். ஆமென். கர்த்தர் என் வாழ்க்கையில என் பிள்ளைகளை குறித்து, என் கணவரை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பெற்றோரை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் இந்த மாதத்தில் என் தேவன் எங்கள் வாழ்க்கையில வர பண்ணுவார்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் அவர் என்ன செய்ய பண்ணுவாரா? வர பண்ணுவார் வாழ்க்கையில. வேதத்தில் அதுக்கு முந்தின பகுதியில் சொல்லப்பட்டது போல இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல, ஆமே, தீங்கெல்லாம் வந்தது போல உங்க வாழ்க்கையில இனி என்ன வரப்போகுது? நன்மை வரப்போ. நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க ஆமே. ஹல்லேலூயா. எந்த எந்த தீங்கு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்ததோ அவைகளை எல்லாம் என் தேவன் நன்மையாக மாற்ற போகிறார். வேதத்தில் அதனால்தான் யோசேப்பு சொன்னார், நீங்களோ எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இன்றைக்கு நடந்து வருகிறபடி அந்த தீங்கை எல்லாம் என் தேவன் எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் யார் யார் உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்தார்களோ, உங்க வாழ்க்கையில எந்த எந்த தீங்கு வந்ததோ என் தேவன் இந்த நாளிலே, இந்த 8வது மாதத்திலே அவையெல்லாம் நன்மையாய் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எதுவெல்லாம் தீங்கா இருந்ததோ அதையெல்லாம் என் தேவன் நன்மையாக மாற்ற போகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஆமே. நம்பிக்கையோடு சொல்லுங்க, இனிய வாழ்க்கையில் வருகிறதெல்லாம் தீமைக்காக அல்ல, இனிய வாழ்க்கையில் வரக்கூடியதெல்லாம் தீங்குக்காக அல்ல, எல்லாவற்றையும் என் தேவன் நன்மையாக மாற்றுவார். ஆமே. நம்பிக்கையோடு சொல்லுங்க, இனிய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதெல்லாம், இனிய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறது எல்லாம் எதாதான் முடியும்? நன்மையாகத்தான். ஆமென். விசுவாசிக்கிறவர்களால் தான் ஆமென் சொல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னது போலவே எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி மாற பண்ணுவாரா? நன்மையா. என்னத்தை சொன்னாரு? இந்த வசனத்தின் தொடர்ச்சி 15வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 32வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்க வாசிங்க. என்ன சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக? ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொள்ளப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர் சொன்ன நன்மை நிறைவேறும். சொன்ன நன்மைகளை எல்லாம் வரப்பண்ணுவேன். என்ன சொல்லி இருக்கிறார்? ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் இனி வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் என்ன செய்யப்படுமா? கொள்ளப்படும். என்ன வாங்கப்படும். கொள்ளப்படும் என்ன படும்? இனி நீங்க விற்கிறவர்களாக அல்ல, வாங்குகிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதை எதெல்லாம் வாங்க போறாங்களா? நிலங்கள், வீடுகள். அதனால் ஐயாவுடைய ஆசைலாம் அதுதான். அதான் ஐயா சொல்லுவாங்க, ஒரு நல்ல வீடு இருக்கணும். இன்னொன்று சொல்லுவாங்க, ஊருக்கு வெளியே ஒரு பெரிய தோட்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல நான் என்ன செய்ய பண்ணுவேன்? வர பண்ணுவேன். என்ன சொன்னாரு? நிலங்களை வாங்குவீங்க, வீடுகளை வாங்குவீங்க, திராட்சை தோட்டங்களை வாங்குவீங்க. இந்த எல்லா நன்மைகளையும் நான் அவர்களுக்கு சொன்னபடியே அவர்கள் மேல் இந்த நன்மைகளை நான் வர பண்ணுவேன்.
இனி என் பிள்ளைகளுக்கு தீங்கை அல்ல, என் பிள்ளைகள் மீது அந்த நன்மைகளை நான் வர பண்ணுவேன். கடந்த மாதத்தில் எதை கடந்த நாட்களிலே கடந்த வருடங்களிலே எதை வாழ்க்கையிலிருந்து விட்டு போட்டேன் என்று நினைக்கிறீர்களோ, விட்டு போட்டவைகளை எல்லாம் என் தேவன் இரட்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். கர்த்தர் நன்மையானவைகளை தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளாம இன்னைக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். அடுத்த வசனத்தில் வேதம் சொல்லுகிற திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். நான் கிரய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம். ஆமென். நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நன்மைகளை எல்லாம் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், அவரால் எல்லாம் செய்ய முடியும். என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. வரும்போது கூட ஒரு தாயார் ஒரு சாட்சியை சொன்னாங்க. அல்லேலூயா. அவங்க கனவு, அவங்க மருமகனும் அவங்க பிள்ளைங்க நல்ல ஒர்க்கில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த பிசினஸ் எப்படி, அந்த பிசினஸ் பற்றி அவங்களுக்கு என்ன கிடையாது, முன்ன பின்ன விவரமே கிடையாது, அதில் அனுபவமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து ஆரம்பித்தார்களாம். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் சாட்சி சொல்ல, எல்லாருக்கும் வியாபாரம் ஆகல, ஆனா உங்களுக்கு மாத்திரம் எப்படியா வியாபாரம் ஆகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆச்சரியப்படுகிற அளவிற்கு எது உங்களுக்கு தீங்கா இருந்ததோ அவைகளை எல்லாம் என் தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை சொன்ன பொழுது அங்க வேதத்தில் நாம் வாசித்தோம், அவர் செய்த விண்ணப்பம் நேரியாவின் குமாரனாகிய பாருக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த நன்மைகளை எல்லாம் எனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நன்மைகளை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குகளை பெற்ற பின்பு எரேமியா ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார்? இந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்கிற ஹல்லேலூயா உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க. அதனாலதான் நெகேமியா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். வேதத்தில் நீங்க நெகேமியாவின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நீங்க எடுத்து வாசிங்க. அங்க வேதத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். நெகேமியா 13வது அதிகாரத்தில் நீங்க 31வது வசனத்தை நீங்க வாசிங்க. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலனையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தல். எத்தனை பேர் முழங்கால் படியிட போறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் எரேமியாவை போல விண்ணப்பம் பண்ண போறீங்க? இந்த நன்மைகளை எல்லாம் என் வாழ்க்கையில தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. உம்மால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லையே. இந்த நன்மையை என் வாழ்க்கையில கொடுப்பது உமக்கு லேசான காரியம். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இன்னைக்கு விட்டுறாதீங்க. நெகேமியாவை போல கேளுங்க, எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளோம். இன்னைக்கு எரேமியாவை போல ஜெபிங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இந்த நன்மைகளை எனக்கு தாங்கப்பா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கேளுங்களேன். வாய்களை ஹல்லேலூயா திறந்து சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு வசனத்தை அப்படி முழங்கால் படியிட்டு அப்படியே அந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். வேதத்தில் மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா, உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க நன்மையானவைகளை கொடுப்பது. நீங்க நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
ஹல்லேலூயா. எரேமியா விண்ணப்பம் பண்ணினது போல விண்ணப்பம் பண்ணுங்க. எந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும், எந்த நன்மையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ, ஏசப்பான் கூப்பிடுங்க, வாய்களை திறந்து கூப்பிடுங்க. நெகேமியா சொன்னது போல ஜெபம் பண்ணுங்க. இந்த நன்மையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாக வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியமா ஜெபிக்கிறீங்களா? இல்ல உங்க பிள்ளைகளுடைய கல்யாண காரியம், ஒரு வேலை காரியமா ஜெபிக்கிறீங்களா? இல்ல உங்க பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமா ஜெபிக்கிறீங்களா? இல்ல உங்க கணவருடைய வேலை காரியமாய் விண்ணப்பம் பண்றீங்களா? உங்க மனைவியினுடைய காரியமாய் விண்ணப்பம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, இந்த காரியத்தை ஹல்லேலூயா உம்மால் செய்ய முடியும், உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த நன்மை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகும்படியா, இந்த நன்மை என் கணவருடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாய், இந்த நன்மை என் மனைவியுடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாய், இயேசு கிறிஸ்துவே நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளும். கேளுங்க கேளுங்க. அன்னாள் விடல, பதில் வர்ற வரைக்கும் விடல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார், அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். அந்த நினைத்தருளினதற்கு காரணம் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சினாங்க, எங்களுக்கு நன்மை உண்டாக. வாய்களை திறந்து ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்களேன், சத்தமா வாய்களை திறந்து சொல்லுங்களேன், எங்களுக்கு நன்மை உண்டாக, எங்களை நினைத்தருளும் அப்பா. அப்படியே ரெண்டு கரம் உயர்த்தி பரத்திற்கு நேராக உங்கள் கரங்களை விரித்தோ இல்ல கரங்களை கூப்பியோ வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு நன்மை உண்டாக, எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. உடைக்கப்பட்டு வந்திருக்கிறோம், நிர்மலமாக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறோம், எல்லாராலும் புறம்பே தள்ளப்பட்டவர்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நன்மை உண்டாக, தாவீதின் குமாரனே எங்களை நினைத்தருளும். ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே, நீங்க இல்லாம என் உலகம் விடி. ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசி. இயேசுவே, எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளும். இந்த பரிசுத்த பர்வதத்தில் முழங்கால் படியிட்டு கரம் விரித்து உமக்கு நேராய் முகத்தை திருப்பி, ஆண்டவரே எங்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும் என்று யார் யார் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, நீர் சொன்ன எல்லா நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி நினைத்தருளுவீராக. செய்கிறதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.